வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர். இதில் ஏசி ப்ளோவர் ஒர்க் ஆகல, அதுதான் செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஏசி ப்ளோவருக்கான கனெக்ஷன் செக் பண்ணுறோம். பவர் சப்ளை செக் பண்ணால் பவர் சப்ளை வரல. அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அந்த ஸ்பீடில் வச்சு செக் பண்ணாலையும் எந்த ஸ்பீட்லேயும் பவர் சப்ளை வரல. ப்ளோவர் கனெக்ஷன் ஒயரிங் வந்து எல்லோ பிளாக்கும் ஒயிட் பிளாக்கும் இருக்குது. எல்லோ பிளாக்கு பவர் சப்ளை லைனு, ஒயிட் பிளாக்கு நெகட்டிவ் லைனு. எல்லோ பிளாக் வந்து பிசிஎம், அதாவது பாடி கண்ட்ரோல் மாடலுக்கு கனெக்ஷன் ஆகுது. ஒயிட் பிளாக்கு ஏசி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கனெக்ஷன் ஆகுது. ஏசி கண்ட்ரோல் யூனிட்டு, ஏசி ப்ளோவர் ரெசிஸ்டர் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிமீட்ரு கன்டினியூட்டில் வச்சுட்டு ப்ளோவர் கனெக்ஷன் ஆகிற சாக்கெட்டில் ஒயிட் பிளாக்கில் கனெக்ஷன் ஒரு கனெக்ஷனும், பாடி எர்த்தோட ஒரு கனெக்ஷனும் கொடுத்து கன்டினியூட்டி செக் பண்ணி பார்த்தரலாம். ப்ளோவரோட ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அதை வந்து ஸ்டெப் நகர்த்தும் போது கன்டினியூட்டி வரணும். அப்படி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஸ்டெப் நகர்த்தும் போது எதுவும் கன்டினியூட்டி வரல அப்படின்னா ப்ளோவர் ரெசிஸ்டர் ப்ராப்ளம். கன்டினியூட்டி நாலுமே வந்துச்சுன்னா ரெசிஸ்டர் நல்லா இருக்குதுன்ற அர்த்தம். நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கன்டினியூட்டி 4 ஸ்டெப்லையுமே வருது. கண்ட்ரோல் யூனிட்டும் நல்லாயிருக்கு, ப்ளோவர் ரெசிஸ்டரும் நல்லாயிருக்கு. பவர் சப்ளை லைன் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும்னு பார்த்துடலாம். பவர் சப்ளை லைனு எல்லோ பிளாக்கு. இது பிசிஎம்மிலிருந்து ப்ளோவர் யூனிட்டுக்கு போகுது. ப்ளோவரிலிருந்து பிசிஎம்முக்கு வர லைனு கன்டினியூட்டி செக் பண்ணதில் கன்டினியூட்டி வருது. ஒயர் அங்கேயும் வந்து கட் ஆகலை. பிசிஎம்மிலிருந்து பவர் சப்ளை அவுட்புட் வரல. இன்புட் மற்றும் அவுட்புட் ரெண்டுமே செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிசிஎம்மை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ப்ளோவரோட ரிலே. ப்ளோவர் ரிலே செக் பண்ணிவிட்டு லைன் செக் பண்ணிக்கலாம். பிசிஎம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ரிலேயோட சைடு இன்புட்டும் ப்ளோவரோட சாக்கெட்டு அவுட்புட்டும் வச்சுட்டு கன்டினியூட்டி செக் பண்ண போகிறோம். அது கன்டினியூட்டி வந்துச்சுன்னா பிசிஎம் எந்த ப்ராப்ளம் இல்லை, சரியாக இருக்குன்றது நம்ம செக் பண்ணும்போது கன்டினியூட்டி வருது. அதனால் பிசிஎம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ரிலே தான் செக் பண்ணணும். ரிலே செக் பண்ணி பார்க்கும்போது ரிலே போயிருந்தது. அது புது ரிலே ஒன்று போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ரிலே ஒன்று சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பவர் சப்ளை செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வருது. ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு. ப்ளோவர் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்ட்டு 4 ஸ்டெப்பும் செக் பண்ணி பார்க்கும்போது 4லேயும் பவர் சப்ளை வருது. ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு, மற்ற எந்த பார்ட்ஸும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஒயரிங் கனெக்ஷன் எல்லாம் ஃபிட்டிங் போட்டு முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணும்போது ஏசியும் கூலிங் நல்லா வருது, டோரும் ஒர்க் ஆகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.